எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 16 எல்இடி, 3 ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க, ரெட்டு கிரீன் ப்ளூ, அந்த மாதிரி வச்சு இன்னைக்கு பண்ணி பார்த்துருக்கேன். பயங்கரமா வேலை செய்யுது. ஆமாம், வோல்ட் கீழே போச்சுன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓய்வு கொடுத்தோம்னா மீண்டும் வோல்ட் ரிகவரி ஆகிக்குது உலகத்தில். சரி, இந்த மாதிரி தான் உடம்பு நமக்கு வந்து எனர்ஜி வந்துகிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக இதை நான் காட்டிருக்கேன். எல்லாரும் வீட்டில் ஐயா லைட் எரியுது. 16 இது வச்சிருக்கேன். நீங்க பச்சை விளக்கு வைக்கலாம் பாருங்க, எப்படி மின்னுது பாருங்க. அந்த பேட்டரி எப்படி ஐயா அதுல செட் பண்ணீங்க? சும்மா டேப் போட்டு ஒட்டி விட்டேங்க, சும்மா செல்லோ டேப் போட்டு அப்படி ஒட்டிட்டேன் பாருங்க, போட்டு ஐயா, ஒட்டிட்டேன். அன்னைக்கு நாங்க செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சு இதுல வச்சு டேப் போட்டு ஒட்டிடுறதா? ஆமா, அவ்வளவுதான். அதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது வாங்கினா ரொம்ப ஈஸி. இது வரை இது ஒரு 50 ரூபா வரும். பேட்டரி வழக்கம் போல. அதே அதேதான், அருமை அருமை, அதேதான். இந்த மாதிரி 3 மின்ற மாதிரி இருக்கு. ஆர்பிஜி ட்ரிபிள் கலர்னு கட்டளை கொடுப்பாங்க, இல்லை கிரீன் கூட வச்சுக்கலாம். கிரீனே போதும். கிரீன் இருக்குதுல்ல உங்களுக்கு, கிரீன் ஒரு 20 வாங்கிக்கோங்க. கிரீன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிற கிரீன் வாங்குங்க. இப்ப கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்க. இந்த பச்சை சாயம் பூசினது வாங்காது. வெள்ளை எல்இடி இருக்கு இல்லையா, வெள்ளை எல்இடி பஜ்ஜி வச்சிருக்க, வெள்ளை வச்சிருக்கீங்களா? வெள்ளை எல்இடி இருக்கா? என்ன கலர் வேண்டுங்க ஐயா? வெள்ளையா? வெள்ளையும் கிரீன் இருக்க, வெள்ளை அதுவும் வைக்கலாம், வெள்ளையும் வைக்கலாம். வெள்ளையும் வைக்கலாம், அல்லது கிரீன் வைக்கலாம், அல்லது 3 கலரும் வைக்கலாம், எது வேணா வைக்கலாம். அது அந்த வெள்ளைன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், அதே மாதிரி கிரீன் இருக்கு, வெள்ளையே வைக்கலாம். வெள்ளை வந்து ஒரு 12 எவ்வளோ வைக்கலாம், 12 வச்சு பாருங்க, நல்ல வேலை செய்யும். இங்கே இது டீரோசெல் வச்சுக்கோங்க. டீரோசெல் பழையபடி டீரோசெல் புதுசு வச்சுக்க, இது மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 பக்கம் ஒட்டி விட்டுருங்க. அந்த கம்பி எடுத்துகிட்டு போய் அப்படி வரிசையில் கொடுங்க. இது பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்க, பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. என்னது பக்க இணைப்பு, அவ்வளோதான். கொடுத்துட்டு இந்த கம்பி தூக்கி இந்த ஓட்டையில் சொருகி விட்டுருங்க. 2 ஓட்டை இருக்கலாம், அந்த அப்படியே சொருகினா அவருக்கு தெரியும் இல்லையா, சொருகுனா வேலை செய்யும். அதே கூட்டல் கழித்தல் தான். அந்த பெரிய காலெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 2 கால் இருக்கும், பெருசு காலெல்லாம் இருக்கும். பெரிய கால் சின்ன கால் எல்லாம் பெரிய கால ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன கால ஒரு, அதுக்கு தான் பேரலன்னு தெரியும். பக்க இணைப்புன்னு பேர். என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. அப்ப என்னன்னா ஒரே மாதிரி கரண்ட் போயிட்டே இருக்கு. நீங்க அவ்வளவுதான். அதே போதும். அது வெள்ளை அதே போதும். நான் கூட வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு புதுசு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு 12 வைங்க. எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். எவ்வளவு வச்சுட்டே வாங்க. ஒரு 10 வைங்க. எரிஞ்சதுன்னா மறுபடியும் 2 கொடுங்க. மறுபடியும் ஒன்று சேர்த்துட்டே மெல்ல சேர்த்து வருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு கட்டத்துக்கு வேண்டான்னு சொல்லும், அப்ப நிறுத்திக்கிங்க. புரியுதா? மொத்தம் 6, 7, 10 வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அமையுதோ அப்ப நிறுத்திடுங்க. ஒரு 12 வரைக்கும் வெள்ளை வைக்கலாம். பச்சையா இருந்தா 16 வைக்கலாம். பச்சையா இருந்தா 16 வைக்கலாம். ஆமா, 16 வைக்கலாம். வெள்ளையா இருந்தா அநேகமா 10 வைக்கலாம் நினைக்கிறேன். அதுவே 10 வைக்கலாம். சாதாரணமா இப்ப நம்ம பயன்படுத்துறாங்க பாருங்க. இப்ப நம்ம இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் அதேதான். அருமை. இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதேதான். ஆமா, அதுல வச்சு டேப் போட்டு ஒட்டிரவா? ஆமா, நிக்கணும் இல்ல, பாருங்க நிக்குது இல்லையா? சரிங்க. ஒட்டி அந்த செம்பு கம்பியை இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துறதாயா? அந்த ஓட்டை இருக்கு, அதுக்குள்ள ஓட்டை இருக்குது பாருங்க. அதுக்குள்ள ஓட்டை, அந்த ஓட்டையில சொல்லி கொடுத்துருங்க. அது கழட்டுன ஓட்டை, அந்த ஓட்டையில எல்லாம் வச்சிட வேண்டியதுதான். இது எப்படின்னா விளையாட்டு மாதிரி செய்யறது. எந்த சால்டர் பண்ற ஓட்டை எதுவுமே தேவை. இதுலதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது. இந்த ஓட்டை இருக்கு பாருங்க, மேல வச்சிருக்க ஒரு ஓட்டை தெரியுதா? அது தெரியுதுங்கய்யா. இத பேட்டரி செட் பண்ணிருக்கீங்களா? அந்த இடத்த காமிங்க ஐயா. நல்லா செம்பு கம்பி செருவி இருக்கு. 2 செம்பு கம்பி வழக்கம் போல, 2 செம்பு கம்பி, அவ்வளவுதான் வழக்கம் போல. அப்ப இதுலயே சொருகிட்டு அந்த ஓட்டை இருக்குல்ல, ஓட்டையில சொருகிட்டு சப்ளை எல்லாத்துக்கும் போயிடும். நேரடியாக முறுக்கு தேவையில்லை. இந்த ஓட்டையில சொருகினா மேல ஒரு கம்பி, கீழே இருக்கா 2 ஓட்டை இருக்கும் பாருங்க. வரிசையில 2 ஓட்டை இருக்கும் பாருங்க, வரிசையில. இந்த மேல் இருக்குல்ல வச்சிருக்கு பாருங்க, மேல இருக்குல்ல வச்சு விட்டுருங்க. வச்சிருக்கேன் பாருங்க. வச்சு விட்டுருங்க. வச்சிங்கன்னா தெரியும். அதுல இருந்து ஒண்ணு தள்ளி அப்படியே வரிசையில வச்சுட்டே வாங்க. முதல்ல சப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க ஒரு 10 எல்இடி வரைக்கும் பளிச்சு நேரியா 11 வைங்க, 12 வைங்க. எது எப்போ வெளிச்சம் வரலையோ அதோட நிறுத்திக்கங்க.
அநேகமா நீங்க 12 வைக்கலாம்னு நினைக்கிறேன். 12 அல்லது 10 வைக்கலாம். அது பயங்கர வெளிச்சமா இருக்கும். இரவெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பவே முடியாதுங்க. அவ்வளவு வெளிச்சம் இருக்கு. சரியா? சரி. அதெல்லாம் இருக்கட்டும். பண்ணுங்க. பரவாயில்லையே வாங்கிட்டீங்களா? அறிவு செஞ்சுட்டு அதை கவனிச்சுட்டா மல்டிமீட்டர் இருக்குதா? மல்டிமீட்டர் வாங்கிட்டீங்களா? இல்லையா, இது மட்டும் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மல்டிமீட்டர் ஒரு 50 ரூபா வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. வாங்கிட்டு தினம் கவனிக்கலாம். அது எவ்வளவு வருதுன்னு கணிக்கல. சும்மா வாங்கி விளக்கு எரிக்கிறது வேற, ஒரு மல்டிமீட்டர் ஒன்று வாங்கிக்கிங்க. மல்டிமீட்டர் அது 70 ரூபா ஒரு வாங்கிக்க. மல்டிமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கங்க. அப்ப இது எவ்வளவு? 100 ரூபாய். அவ்வளவுதான். இது 100 ரூபாய். காட்டுங்க. 100 ரூபாயா? கரெக்ட் தான். மல்டிமீட்டர் இதே விலை தான், 100 ரூபா வரும். சில நேரத்துல கம்மியா இருப்பான். சரி, வாங்கிக்க. இப்ப அந்த எல்இடி வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. இருக்குயா. எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு அப்படியே 1 வருஷத்துக்கு எரியும். குறைஞ்சபட்சம் 9 மாசம் 10 மாசம் வரை எரியும். சரி, இப்ப நான் வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா 9 வாட்ஸ் கொடுத்து 225 வாட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதாவது இதுதான் இந்த நியூட்ரான நேரடியாக உலகத்தை முதல் சாட்சி நாம தான். உலகத்துல முதல் சாட்சி நாம தான். சரி, இப்ப காலையில படிச்சோம் இல்லையா? அப்படியே படிக்கலாமா? 3 பேர் தான் இருக்கோம். பரவாயில்ல, போதும். ஒரு 10 நிமிஷம் பேசி நிறுத்திடலாம். ஏன்னா இந்த புதுசா வர்றதுக்கு எப்படி இருக்கு? சரி, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இந்த 3 நாள் ஆச்சு இல்ல, சொல்லுங்க சுரேஷ். இந்த 3 நாள் அனுபவத்தை சொல்லுங்க. நேத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, வலிகள் எல்லாம் வந்தது. இன்னைக்கு லைட்டா வலிக்குது கையா, இந்த சைடுல வலிக்குது எனக்கு காயத்தாங்க. என்ன வலி? முதுகுலையா? ஆமா, அந்த கேன்சர் காயம் இருக்குல்ல, ஆமா, அந்த இடம் லைட்டா வலிக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. கொலகொலன்னு இருக்குதா? கட்டியாட்டு இருக்குதா? கொலகொலன்னு ஆயிருக்குமே. குழப்பம் தான் இருக்குது ஐயா. கொலகொலன்னு கட்டியா இருந்து கொலகொலன்னு ஆகணும். கட்டியா இருந்து குழப்பம் ஆகணும். ஆயிட்டு இருக்கான்னு கேக்குறேன். மாற்றம் தெரியுதா? மாற்றம் தெரியுது ஐயா. அது இது கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் ஐயா. போய் நான் வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். போய் நான் கிளாஸ் முடிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணோம். அது ஒண்ணு சும்மா ஆயில்மெண்ட் வச்சு தொடச்சு விடுவோம், அவ்வளவுதான். பெரிய அந்த அப்படியே போட்டோ எடுத்தேன் நான். இப்ப காலையில கழட்டுறப்போ அந்த அதை மட்டும் போட்டோ எடுத்து, அந்த வீடியோ மட்டும் எடுத்து, அதை மட்டும் வீடியோ எடுத்து அனுப்புங்க. புரியுதா? சரிங்க சரிங்க ஐயா. உள்ள இருக்கிற வீடியோ எடுத்து அனுப்புங்க எனக்கு. அந்த காயம் ஆறிட்டே வரணும். சரிங்க சரிங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த கேன்சருக்கான அந்த கேன்சர் சொல்ல தேவையில்லை. அந்த கிருமி கொல்லுவதற்கான மாற்று உணவை கொடுத்தாச்சு. அந்த உடம்பு இழைக்கும் பொழுது அந்த கெட்டு போனதை இழைக்கும். நல்ல உடம்பு இழைக்க என்றது வந்து 80 கிலோ 60 கிலோ. வெங்கடேசன் இருக்காரு, அவர் வந்து 95 கிலோ, அப்புறம் 63 கிலோ, அப்ப 33 கிலோ குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரிதான் உங்களை விட உலகத்துல முதல் கண்டுபிடிப்பு. இதுதான் உலகத்தோட மருத்துவம். இந்த மருத்துவம் தான் எல்லாரும் படிக்கணும். இப்ப ஆயுர்வேதம் படிச்சாலும் தப்பிக்க முடியாது. இதெல்லாம் வந்து மருந்து கொடுத்தா ரத்தம் கெட்டு போயிடும். உணவே ரத்தத்தை கெடுத்துதான் நோய் வருது. இது பரிணாம அறிவியல சாத்தியம், யோகத்துல தான் சாத்தியம். மற்ற எதுலையுமே எந்த நாட்டுக்கு போனாலும் தப்பிக்கும். புற்றுநோய் வந்தா சாவுதான். ஆனா புற்றுநோய்க்கு என்ன தெரியும் காரணம்? அந்த நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உள்ள சளியும் நச்சுத்தன்மை. சளிதான் காரணம். என்னது? சளி எந்த நோயை வேணாலும் உற்பத்தி பண்ணும். அது சக்கரை நோய் வந்துட்டா 100 நோய் வரும். சரி, இப்ப அந்த அப்படியே படிங்க. 2வது பாடத்தை படிங்க. இந்த முதல் பாடத்துல 33ஆம் பக்கம் படிங்க. 33 32 32 மேல படிங்க. உலகின் உயிர் பல கோடியில் அப்படியே தொடங்க. நிதானமா படிச்சு அவருக்கு விளக்கம் சொல்லுங்க. சரிங்க ஐயா. உலகின் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரறிவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிமாண வளர்ச்சி காரணமாக இன்று 6 அறிவு மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன். தாவரங்கள் வந்து நம்ம இப்போ பரிணாம வளர்ச்சியின் மூலம் 6வது அறிவு வந்திருக்கேன் ஐயா. மனிதனாக வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதுல இருந்து தொடங்குகிறேன், ஞாபகப்படுத்துறேன் அப்படின்றாங்க. அடுத்தது முதல் உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் 2ஆக பிரிந்து 2 இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும். அதாவது பேரண்ட் செல் தன் தியாகம் செய்து தன் சன்னதிகளை உற்பத்தி செய்கிறது.
இப்போதும் தேள்களின் விருத்தியின் போது தாய் தேன் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேளின் உடல்தான் என்ற நிலை இருக்கிறது. இது வரைக்கும் விளக்க ஐந்தறிவு சொல்லுங்க. ஆ ம் நீங்க படிச்சுட்டு முதல் போறீங்க என்ன? நிறுத்துங்க. ஆ, 2 வரி சரிங்க. படிச்சுட்டு என்னன்னு 2 வரி படிச்சிடுறீங்க இல்லையா? 2 வரி படிச்சுட்டு அவர் கேள்வி ஆமாய்யா. கேளுங்க. என்ன சொல்றேன்னு கேளுங்க அவரு. சரி சரி சரி. சரிங்க ஐயா. முதல் உயிர் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிறந்து 2 இடைநிலை செல்களை உற்பத்தி செய்யும். ம். அதாவது பேரண்ட் செல். பேரண்ட் செல்னா என்ன சொல்லுங்க ஐயா சுரேஷ் ஐயா. பேரண்ட்ஸ் ஆ, அதாவது தாய் கூட்டு தந்தை சொல்லுங்களா? தாய் தந்தை செயல். பேரண்ட்ஸ் எல்லாம் தாய் தாய் தந்தை செயல்னு தந்தை அர்த்தம். ம். தாய் பேரண்ட் தான். தந்தை. தன்னை தியாகம் செய்து தன் சந்ததிகளை உற்பத்தி செய்கிறதா. இப்போதும் தேள்களின் விருத்தியின் தன்னை போதும் தியாகம் தாய் செய்தனா என்ன தேளானது அர்த்தம்? தன்னை தியாகம் செய்தனா என்ன அர்த்தம்? தன்னை தியாகம் செய்து தன் குழந்தையை வளர்த்ததுன்னா என்ன அர்த்தம்? தன்னை குழந்தையை வளர்க்கிறது. தன்னை ஐயா தியாகம் செய்தனா தேன் ஐயா தேன் குட்டி போட்ட உடனே அது இறந்துரும் ஐயா. அந்த தன் குட்டிகள்லாம் உயிரை அந்த தியாகம் இறந்த பண்ணுது. தாயோட உடம்ப சாப்பிட்டு அது உயிர் வாழுது. உயிர் வாழ்வு. 4வது நிலை. அது பேரு 4வது நிலை. 4ஆம் நிலை. 1வது நிலையிலும் அப்படித்தான், 2வது நிலையிலும் அப்படித்தான், 3வது நிலையிலும் அப்படித்தான், 4வது நிலையிலும் 4ஆம் நிலை. பெற்றோர்கள் அப்படித்தான். உயிரோடு இருக்க மாட்டாங்க. தன்னை தியாகம் செய்தல் என்று சொன்னாலே பெற்றோர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. தன் உடலை குழந்தைகள் கொடுத்துருவாங்க. தன் உடலை உணவாக குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அவங்க உயிரை தியாகம் செஞ்சுக்கிறாங்க. அது அப்படி புரியுதான்னு பாருங்க. தியாகம்னா என்னமோ என்ன தியாகம்னா செத்து போறதுன்னு அர்த்தம். என்னது? ஆமா இறந்துறது. ஆமா அது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன். புரியுதா ஐயா? நீங்க அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்க. ஐயா உங்களுக்கு புரியுதா ஐயா சுரேஷ் ஐயா? புரியுது தெரியாது ஐயா. புரியுது. இப்பதானே திருப்பி ஐயா கேளுங்க. வந்திருக்காரு. திருப்பி எனக்கும் கேள்வி கேளுங்க. தெரியும். என்ன புரியுதுன்னு கேளுங்க. புரியுதுங்களா ஐயா? ஐயா சுரேஷ் ஐயா புரியுதுங்களா? திருப்பி ஒரு சொல்லுங்க. கிளாஸ் ஒரு தடவை சொல்லுங்களா? கொஞ்சம் ஏன் இருங்க. ஏன் இருங்க. கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சுரேஷ்? இல்ல வேடிக்கைலாம் பாக்கலீங்க ஐயா. அப்புறம் ஏன் நடந்துட்டு அசதியா இருக்கு, டயர்டா இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது ஐயா. அப்ப ஒரு எலுமிச்சை பழம் சாப்பிடுங்க, சரியா போயிடும். ஒரு எலுமிச்சை பழத்தை புளி சக்கரை தேன் போட்டு சாப்பிடுங்க. சரி சரி சரி. அடுத்ததுக்கு வாங்க. நேரமாகுது. அடுத்தது இன்னும் 5 நிமிஷம் தான். அடுத்தது 5 அறிவு 6 அறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. தாய் தந்தையர் மட்டும்தான் உயிருடன் இருந்து அந்த குழந்தைகளை காப்பாத்தி வருகிறாங்க. இது சரி இருங்க. இதுக்கு உதாரணம் சொல்லுங்க. 5ஆம் அறிவுக்கு உதாரணம் சொல்லுங்க. 5ஆம் அறிவு சொன்னேன் ஐயா. தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள். 5ஆம் அறிவுக்கு உதாரணம் சொல்லுங்க ஐயா. மனிதன், நாய், விலங்குகள். மனிதன் 5ஆம் அறிவா 6ஆம் அறிவா? 6ஆம் அறிவு. 5ஆம் அறிவுக்கு சொல்லுங்க. 5ஆம் அறிவுக்கு சொல்லுங்க. 5ஆம் அறிவு காக்கா, குருவி, நாய், மிருகங்கள், பாலூட்டிகள், பறவைகள் ஐயா. அப்படி சொல்லுங்க. அந்த அறிவு வரணும். 5ஆம் அறிவுனா மிருகங்கள், விலங்குகள், பாலூட்டிகள். இது 5ஆம் அறிவு. பறவைகள், மிருகங்கள். ஆமா. இதுல குறிப்பா பாலூட்டிகள் நல்லா சொல்லணும். பாலூட்டினா நாய், பூனை, மாடு, மனுஷன் இதெல்லாம் பால் கொடுக்கறதெல்லாம் பாலூட்டிகள். அது அவங்க எந்த நிலைக்கு வந்தாங்க? 4வது நிலையில இருந்து மாறி இயற்கை என்ன பண்ணுது? அந்த தகுதி கொடுக்குது. பெற்றோர்கள் உயிரோடு இருந்து, அதாவது 5லையும் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க, 6லையும் பெற்றோர் உயிரோடு இருப்பாங்க. இதுதான் அடிப்படை. அடுத்தது நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள். தாய் தந்தைகள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படுமா? தாய் தந்தைகளும் நல்லா இருப்பாங்க, குழந்தைகளும் வாழ்வாங்களாம் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவம். நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும். இது இயற்கையாவே நடக்குது ஐயா. நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணாம செயற்கை முறையில தடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா. இனப்பெருக்கின்றது. இதையே திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று கூறினார். இதுக்கு என்ன அர்த்தம்? கூற்றம் குதித்தல்னா என்ன அர்த்தம்? கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நோற்றல்னா தவம்னு அர்த்தம். தவம்னா என்ன? தவ வாழ்க்கையில் வாழ்வது திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்வார்கள் என்று. தவம்னா என்ன? ஐயா தவம்னா யோகம்னா நம்ம இது பயிற்சி பண்றதா ஐயா? தவம்னா என்ன? தவம்னா என்ன? ஐயா நம்ம எந்த உணவும் உண்ணாமல் நீரை மட்டும் அருந்திக் கொண்டு அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? யோக பயிற்சி ஐயா. அதான் சரி, ரைட்டு. தவம்னா எதை குறிக்குது? தவம்னா என்ன?
200 ஐயா உடனே 200 மருத்துவராக தவம்னா அது என்ன? கூட சரியா சுருக்கமா சொல்லுங்க, நீங்க விளக்கம் சொல்றீங்க. தவம்னு ஒரே வரல சொல்லுங்க. அதுக்கு 261வது குறள்ல சொல்றாரு இல்லையா? இந்த 261வது குறள்னா என்ன? சொல்லுங்க. தவம்னா என்ன? சிம்பிளா உங்களுக்கு எதை கட்டுப்படுத்துன்னு சொல்லி தர்றேன். தவம்னா என்ன சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. தவம்னா என்ன? மரணத்தை அதெல்லாம் அப்புறம் 261வது குறள் என்ன? 266வது குறள் என்ன? 261வது குறள் என்ன? 2ஆம் பாடம் படிங்க. 2ஆம் பாடம் படிங்க. 2ஆம் பாடம் கீழே வாங்க, அஷ்டாங்க எடுங்க. எடுத்தாச்சு ஐயா. புற்றுநோய் நோற்றல் ஐயா. என்ன சொல்லுங்க. புற்றுநோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை நல்லா படிங்க, நல்லா நிதானமா படிங்க. உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் நோற்றலா? நல்லா படிங்க, நல்லா படிங்க. நோற்றல் தான் போட்டுக்குது. உற்று நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உற்ற நோய்னா என்ன அர்த்தம்? உற்ற நோய் அது தவங்கிறார். உற்ற நோய்னா என்ன? வந்த நோயை. அதான் உற்ற நோய்னா என்ன? அது உற்ற நோய் என்ன யாருக்கு தெரியும்? உற்ற நோய்னா என்ன? பிறவில ஏற்பட்ட நோய்னா என்ன? பசி. பசி அதுதான். அது சொல்றதுக்கு என்ன பாடுபட கேவலமா இருக்கிறீங்க. இப்படி கேவலமா இருக்கு என்ன? சும்மா அடிக்கிறீங்க என்ன? தவம்னா புற்றுநோய் தவம்னா 261வது குறளை சொல்லணும். தவம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு போட்டு உளறி கொட்டுறீங்க எல்லாருமே. தெண்டம் என்ன அறிவு இருக்கு? அதை படிக்க வேண்டாமா? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு. உற்ற என்றால் பிறவி பசியை நீக்குதலும், அதுக்காக எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததலும். எந்த உயிரினை என்ன? எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு என்ன பொருள் சொல்லுங்க? நம்ம ஒன்று உணவு தான் எல்லாமே. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நீ எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு என்ன பொருள்? நம்ம உடம்புல சரி, உங்க உடம்பு உங்க உயிர், அப்புறம் உங்க உயிர் சரி, அப்புறம் உங்க உயிர் என்ன? அப்புறம் உங்க உயிர் மட்டும் தானவா? எல்லா உயிர்களும் தான் ஐயா. அப்படி நீங்க பசி தாகத்திற்காக நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, மாவு பண்டங்கள் தின்னுட்டு. அப்புறம் வேற அது சைவ பண்டம். இன்னொன்னு சைவ பண்டம், இன்னொன்னு என்ன? இதெல்லாம் எனக்கு எங்க இருந்து வந்து? இதெல்லாம் அடுத்த உயிர் தானே இதெல்லாம். இது புரியுதான்னு கேக்குறேன். இருங்க. என்ன புரியுது? நாளைக்கு காலையில் கேட்கறப்ப உடரை கொட்டக்கூடிய 100 வருஷம் இந்த பதில் சொல்லணும். தவம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது, தன்னுடைய உயிருக்கும் மற்ற உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கை தான் தவம். அதுக்குதான் உற்றநோய் நோன்றல். அது நிதானமா படிக்கணும். தப்பா படிச்சு இளவெடுக்கூடாது. ஏற்கனவே தப்பா படிச்சுதான் நாசமா போயிட்டு 2000 வருஷம். மீண்டும் தப்பா படிக்கூடாது. குறளை நீங்க உரை தப்பா கூட படிக்கலாம். ஆனால் அங்க இருக்கிற திருக்குறள் அந்த மூலத்தை மாற்றக்கூடாது. பொறுமை படிக்கணும். நீங்க குருட்டடியே படிக்கூடாது. எடுத்து கூட்டி படிக்கணும். இதுல இருக்கிறதே 3 குறள் தான். 261, 941, 942. இதுதான் முக்கியமானது. இதுதான் அடிப்படையே. இதுதான் இந்த ரகசியம். இதைத்தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சார். புரியுதா? அப்ப உற்றநோய் நோன்றல் பிறவிலே ஏற்பட்ட அந்த பசி தாகத்தை வெல்லுதலும், அதே நேரத்தில் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் செய்யணும். அப்படின்னா பசி தாகத்துக்கு எங்க வரணும்? கடைசியில பயிற்சி பண்ணிவிட்டு காற்று உணவுக்கும் நீர் உணவுக்கும் வருகின்ற பொழுது நீங்களும் சாக மாட்டீங்க. உங்க பசி தாகத்துக்காக என்ன பண்ண மாட்டீங்க? பிறரையும் சாகடிக்க மாட்டீங்க. புரியுதா? சரி, இதோட நிறுத்திக்குவோம். நாளைக்கு காலையில பேசுவோம். நன்றி. வாங்க.